சாஃப்டான இட்லி, மொறுமொறு தோசைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. நீங்கள் வறுக்காத வேர்க்கடலைன்னா ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துருக்கேங்க. 7லேருந்து 8 அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பல் பூண்டுனா 3லேருந்து 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வரமிளகா 3 அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்லையே தண்ணி சேர்த்திடாமல் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பக்குவத்தில் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம பவுலில் மாற்றிட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு எப்பவும் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கறிவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். ராகி களிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த நிலக்கடலை சட்னி சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வேகிற நேரத்தில் இந்த சட்னி அரைச்சி முடிச்சிடலாங்க. தேங்க்யூ.